இந்த வீடியோ பார்க்குறவங்க சடனாக ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நான் கேட்குறேன். அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் வீடியோ கடைசியில் சொல்லுங்கள். 2015 ஒரு இஷ்யூ ஆகுது. அனிருத்தும் சிம்புவும் சேர்ந்து ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது பீப் சாங். ஸோ அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா பல கெட்ட வார்த்தைகள் இருக்குது. அதை கழிச்சிட்டு பார்த்தோம்னா உண்மையாகவே ஒரு நல்ல சாங்கு, குடிக்காத தம் அடிக்காத அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. 2-3 கெட்ட வார்த்தைனால அந்த சாங் வந்துட்டு ரொம்ப வந்து விமர்சனம் பண்ணப்பட்டது. நிறையா வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. நிறையா வந்துட்டு உமன்ஸுக்கு வல்கராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் நடந்தது 2015. சரி, அது வந்து ஏற்றுக்கலாம். ஆனால் இப்போ 2025 ஒரு சாதாரண இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை நீங்கள் வந்துட்டு ஹெட்ஃபோன் இல்லாமல் பார்க்க முடியுமா? ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெட்ட வார்த்தை மட்டும்தான் அதில் பேசுகிறான். அதில் காமெடியே கிடையாது. அதுக்கு நம்ம ஆளுக்கு உட்காந்து சிரிக்கிறானு, காசு கொடுத்து போய் பார்க்குறானுங்க. இன்ஸ்டாகிராமில் கெட் ரெடி வித் மீ அப்படின்னு ஒரு கான்செப்டில் இன்ஸ்டாகிராம் வீடியோஸை வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமாகவே மாற்றிட்டாங்க. அப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இப்போ தப்பாக தெரியலையா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. Spotifyல கெட்ட வார்த்தைக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டு விட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு பாட்டு ஹிட் ஆகிருக்கு. அப்போ இதெல்லாம் இப்போ தப்பாக தெரியலையா? ஆனால் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களெல்லாம் வந்துட்டு இப்போ ரொம்ப நார்மலைஸ் ஆக்கப்பட்ட மாதிரி எனக்கு தெரியுது. இதனால என்ன பிரச்சனைடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்க சில விஷயங்கள் 2035 ரொம்ப சாதாரணமாக போயிருமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வன்கொடுமை. ஸோ ரீசெண்டாக இந்த விஷயங்கள் எனக்கு மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. எனக்கு இது கரெக்டாக தப்பா அதெல்லாம் எனக்கு தெரியல. யதார்த்தமாக எனக்கு தோணுச்சு, நான் பேசிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.